நம்ம கருவாடை வாங்குறவங்கள பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறது. எப்படி எந்த டைம் பார்த்தாலும் நம்ம செட்டில் வந்து 3 லட்சத்துக்கு ஸ்டோரேஜ் இருந்தபடியாக இருக்கும். உடம்பொலியில் இருக்கிற நம்மளும் அந்த சுறா மீனை காரமாக குழம்பு சாப்பிட்டா உடம்பொலி தன்னால் போயிடும். ஃபஸ்ட்டு என்னோட கை முதல் 20,000 போட்டு தான் தொழிலே தொடங்கினேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களம்மா. உங்களை பற்றி நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஏலாச்சி. நான் அக்கரைப்பட்ட ஊராட்சியில் பெஸ்ட்டு கருவாடு சுகாதாரமான முறையில் செஞ்சிட்ருக்கிறேன். என்னோட ஊரு கீச்சாங்குப்பம். நான் வந்து இப்போ ஒரு 16 வருஷமாக இந்த கருவாட்டு தொழில் செய்கிறேன். ஹைஜீனிக்காக சுகாதாரமான முறையில் செஞ்சு மளிகை கடைங்களுக்கு தான் சப்ளை பண்ணுறேன். ஒரு 5000 கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். நாங்கள் எல்லாமே லேடிஸ் தான் தொழில் பண்ணுறோம். ஹோல்சேல் வியாபாரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளுக்கு வந்து இங்கே யூடியூப்பில் ஒரு பாப்பா வந்து இந்த செல்லில் படம் எடுத்துட்டு அது அவங்க போட்டது எங்களுக்கு தெரியாது. அதன் மூலியமாக வெளி மாவட்டத்திலேருந்து வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க செல்லில். அவங்களுக்கு பார்சல் ரதி மீனாவில், மேட்டூர் பார்சல் சர்வீஸில், ப்ரொஃபஷ்னலில், பிரிஞ்சு கொரியரில் எது இதில் போட சொல்கிறாங்களோ அது இதில் போட்டு அவங்க எடுத்துப்பாங்க. அது இல்லாத உள்ளூர் கடைங்களுக்கு நானே கொண்டாந்து நேரடியாக சப்ளை பண்ணேன். வேலையை முடிச்சுட்டு சப்ளை பண்ணேன். டெய்லியும் கடற்கரைக்கு மீன் நான் சொந்தமாக தான் எடுக்க போகிறேன். சரிம்மா, இப்போ 15 வருஷமா இந்த பிஸ்னஸில் இருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். எப்படி ஃபஸ்ட்டு இந்த கருவாட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் வந்து மகளிர் குழுவில் தலைவியாக இருந்தேன். அந்த கூட்டமைப்புக்கு லோன் வந்துச்சு. ட்ரைபீஸ் பண்ணுறவங்க, அதாவது கருவாட்டு தொழில் சுகாதாரமான முறையில் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம், கடைங்களுக்கு சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. குழுவில் பயிற்சி எடுத்துக்கிட்டது தான் இது. மகளிர் குழுவில் பயிற்சி எடுத்துட்டோடனே லோன் கொடுத்தாங்க. அவங்க 2.5 லட்ச ரூபா கொடுத்தாங்க லோன். அந்த லோனை வச்சு தான் இப்போ செஞ்சேன். ஃபஸ்ட்டு என்னோட கை முதல் 20,000 போட்டு தான் தொழிலே தொடங்கினேன். அப்புறம் நல்லா செஞ்சதுனால லோன் கொடுத்தாங்க. மகளிர் திட்டத்துலேருந்தே லோன் கொடுத்தாங்க. எப்படி எந்த டைம் பார்த்தாலும் நம்ம செட்டில் வந்து 3 லட்சத்துக்கு ஸ்டோரேஜ் இருந்தபடியாக இருக்கும். ஸ்டாக் பண்ணிவிடுவேன். ஏன்னா மளிகை கடைங்களுக்கு கொடுக்கறதுனால மீன் வரத்து ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காது. அதனால் இந்த நெத்திலி, வாழை, சோவையெல்லாம் எப்போதுமே ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவான். குறைஞ்சபட்சம் 2 லட்சத்துக்கு சரக்கு இருந்தபடியாக இருக்கும் செட்டில். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கருவாட்டு தொழில் நீங்களே ஒரு 20,000 முதலீட்டுல பண்ணேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. எப்படி கத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி தான் கருவாடு பண்ணணும், இப்படிதான் பேக் பண்ணி விற்பனை பண்ணணும், அதெல்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? அது பயிற்சி கொடுத்தாங்கடா. மீன்வளத்துறையில இருந்து மகளிர் குழுங்களுக்கு வந்து ட்ரைபீஸ்ன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க 3 நாள் பயிற்சியில் வந்து மாதிரி மீனை பதப்படுத்துறது எப்படி, தலைவாள் மீனை எடுத்துட்டு வந்து உடனே க்ளீன் பண்ணி, நம்ம பகுதியில் வந்து கருவாடு வந்து வாங்கிட்டு வந்து கிளிக்க இருந்தால் கிழிச்சி உடனே உப்புல வச்சு காய வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு சந்தைங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க பயிற்சி கொடுத்தது வந்து சுகாதாரமாக மீனை வாங்கிட்டு வந்து தலைவாள் குழம்பு காயிற மாதிரி ஆஞ்சிட்டு அதை வந்து ஒரு லைட்டாக, அதாவது சின்ன மீனுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு லைட்டாக உப்பு போடணும். பெரிய பெரிய மீனுக்கு வஞ்சிரம், அந்த பாறை, வவ்வால், அது மாதிரி மீன்களுக்கெல்லாம் வந்து கொடுவாய்க்கெல்லாம் உப்பு மறுநாள் தான் அதை அலசி போட முடியும். அதுக்கு கொஞ்சம் உப்பு அதிகமாக போடுறேன். அவங்க வந்து எழுதி இருக்கிற அந்த நோட்டில் இத்தனை பாயிண்ட் தான் உப்பு போடணும்னு சொல்லிட்டு அதை இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியல என்னால். அதுக்கு தகுந்த உப்பு சாப்பிட்ற அளவுக்கு. நம்மள்ட்ட இருக்கிற கருவாட்டில எல்லாம் சால்ட் அதிகம் கிடையாது, சாப்பிட்ற அளவுக்கு தான் உப்பு சேர்ப்போம். ஆனால் போர் தண்ணி வந்து நம்மள்ட்ட வந்து கடல் தண்ணியோட உப்பு அதிகம். அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் தொழிலே ஆரம்பித்தோம். நல்ல தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் உப்பு தண்ணி ஆயிடுச்சு. அதனால் சால்ட்டை குறைச்சி பதப்படுத்தி காய வைக்கும். அவங்க பயிற்சி 3 நாள் பயிற்சியில் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே. அது மாதிரியே பண்ணுறான்னா கருவாடு வெளி மாவட்டங்களில் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் அதிகமாக நம்மள்ட்ட வாங்கிட்டு போவாங்க. நம்ம பகுதியிலே வந்து கருவாட்டு தொழில் செய்கிறவங்களே வந்து அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் நம்ம செட்டில் இருந்தால் கருவாடு வாங்கிக்குவாங்க. கருவாட்டு தொழில் செய்கிறவங்களே. சரி. ஏன்னா அவங்க 200 ரூபாய்க்கு விற்கிற கருவாட்டை நான் 400 ரூபாய்க்கு விற்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ சுத்தம் பண்ணி விற்கிறதுனால நம்மள்ட்ட வாங்குறத உடனே குழம்புல போட்டு சமைச்சிடலாம்.
அது மாதிரி பயிற்சியால் தான் நான் இப்படி ஹைஜீனிக்காக பண்ணுறேன். நல்லா போகுது. அம்மா இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய இடத்துக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், கருவாடு தொழில் பண்றவங்களுக்கே நம்ம தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அதெல்லாம் வந்து எப்படி ஏற்றுமதி பண்றீங்க? எங்கெல்லாம் மொத்தமா உங்களுடைய கருவாடு போயிட்டு இருக்கு இப்போ? நம்ம மொத்தமாக அனுப்புறதுன்னு இல்லாதடா, 100 கிலோ 200 கிலோன்னு தான் ஆர்டர் கொடுப்பாங்க வெளி. அந்த ஓசூர், பெங்களூரு, திருநெல்வேலி அங்கெல்லாம் வந்து நம்ம கருவாடை வாங்கி அவங்க வெளி இடங்களில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க வந்து 100 கிலோ நெத்திலி கேட்டாங்கன்னா க்ளீன் பண்ணி தான் அனுப்புவோம். தலைவாழை எடுத்துட்டு தான் 100 கிலோ நெத்திலி அனுப்புவோம். 100 கிலோ வாழை கட்டை அனுப்பி விடுவோம். 200 கிலோ கேட்பாங்க. அந்த இறால் கேட்பாங்க. ரதி மீனா பார்சலில் போட்டு விட சொல்லுவாங்க. ஓசூர், பெங்களூருக்கெல்லாம் அவங்கள்ட்ட போட்டு விடுவோம். அந்த கோயம்புத்தூர், திருநெல்வேலிக்கெல்லாம் வீட்டுங்களுக்கு கூட 1 கிலோ கருவாடாக இருந்தாலும் நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது பார்சலில் போட்டு விட்றோம், எடுத்துக்கிறாங்க. கொரியரில் போகிறதா கொரியர் சார்ஜையும் நம்மள்ட்ட செல்லுல போட்டு விட்டுறாங்க, அனுப்பி விட்டுறோம், எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட பெருசா எந்த மார்க்கெட்டிங் வசதியும் கிடையாது. அதாவது இப்போ இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்குறாங்கல்ல. ஆமாம். இப்போ யூடியூப்ல நாங்க போட்டு விற்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல விற்கிறோம், ஃபேஸ்புக்ல விற்கிறோம்னு சொல்றாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி எல்லாம் பெருசா எந்த நெட்வொர்க்கும் இல்ல. இருந்தாலும் எப்படி இந்த மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க? 5000 மளிகை கடைக்கு எப்படி கொடுக்குறீங்க? நம்ம கருவாடு பெஸ்ட் கருவாடுன்னு ஒரு தனி மரியாதை வந்துடுச்சு நாகப்பட்டினத்துல. அது சரி. இங்க கலெக்டர் ஆஃபீஸ் துறையில நெடுஞ்சாலைத்துறை, டிஓ, போலீஸ் அதிகாரிங்க, கலெக்டருக்கு பட்சம் நம்ம செட்டில் இருந்தா கருவாடு போகும். மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குல்ல, காலேஜ் இருக்குல்ல, வாஞ்சூர்ல ஜெயலலிதா காலேஜ், தலைஞர்ல எம்ஜிஆர் காலேஜ் எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம செட்டில் இருந்தா கருவாடு பயிற்சிக்க போகுது. இங்க நம்ம மெட்ரோவில் பயிற்சி கொடுக்கறது வேண்டிய காலேஜ் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கே இங்க இருந்தா கருவாடு போகும். ஃபிஷரிஸ் ஆஃபீஸ் மூலியமா எங்கேயாவது வெளி மாவட்டத்தில் பொருள் காட்சிக்கு நம்மள்ட்ட இருந்து கருவாடு நம்மளை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. எடுத்துட்டு போவோம். 50,000 1 லட்சத்துக்கு எடுத்துட்டு போனால் 2 நாளில் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துடும். அது மாதிரி வாய்ப்பெல்லாம் மீன்வளத்துறையும் உதவி பண்ணுது நம்மளுக்கு. அதே போல் கூட்டமைப்பும் உதவி பண்ணுது. ஐபாடு என்ஜிஓவும், நான் ஐபாடு தான் அந்த குழுவெல்லாம் வச்சு நடத்துனுச்சு. அவங்களும் நிறைய உதவி பண்ணுறாங்க. சொல்ல போனால் அந்த கருவாடு பாக்கெட்டு போட்டு ஃபஸ்ட்டு தொழிலை தொடங்கினது ஐபாடில் உள்ள சாருங்க தான். சரி. நான் மீனவ சமுதாயம் தான். நான் கருவாட்டு தொழில் செய்ய மாட்டேன். அதுக்கு முன்னாடி கடற்கரைக்கு போய் கமிஷனுக்கு மீன் கைமாற்றி கொடுத்துட்டு ஒரு 4 மணி நேரத்தில் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடும். ஆனால் இந்த தொழிலை தொடங்கி வச்சதே இந்த மகளிர் குழுவில் இருந்தான். அது தொழிலை அந்த உருவாக்குனதே சாருங்க தான். அவங்க தான் எடுத்துகிட்டு போய் மளிகை கடைங்களுக்கு போட்டு வித்துட்டு கொடுத்தாங்க. அந்த கடைங்களுக்கு போடு, அந்த கடைகளுக்கு போடு. ஃபஸ்ட்டு பொய்யூர் கடைகளுக்கு தான் நான் கருவாடை போட்டது. நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. ஆனால் காலேஜ்லாம் நல்ல பேர் நம்மளுக்கு. இப்போ நல்ல பேரோட எல்லா இடத்துக்கும் கருவாடு கொடுக்குறீங்க. இப்போ எங்க காலேஜ், கலெக்டர்னு எல்லா இடத்துக்கும் உங்க கருவாடு தான் போயிட்டு இருக்கு. இவ்வளவு தூரம் பெஸ்ட் கருவாடை பெஸ்டா கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க? கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்குமா. ஒரு தொழிலில் ஈடுபட்டா கஷ்ட நஷ்டத்தை தாண்டி தான் நம்ம முன்னேற முடியும். அதாவது தொழிலுன்னு எடுத்துக்கிட்டா சில நேரம் நம்மளுக்கு மன சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த தொழிலை எடுத்துக்கிட்ட வரைக்கும் மழை நாளையில தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. ஏன்னா இது வந்து இறக்கமா போயிடுச்சு. சுனாமி பிறகு இந்த பகுதியெல்லாம் தாழ்வா போயிடுச்சு. மழை பெஞ்சா சுத்திலும் தண்ணி நிற்கிது. வடிகால் இருக்குது, ஆனால் 1 நாள் 2 நாள் ஆகிடு தண்ணி வடியறதுக்கு. அந்த மீன் காய வைக்கிற இடத்துல நம்ம இந்த களத்துல தான், சிமெண்ட் களத்துல தான் பின்னாடி போடுறோம். அதில் ஒரு மழை 1 மணி நேரம் கனத்த மழைக்கெல்லாம் தண்ணி நிம்பிடுது. அது போட முடியல. அதை உடனே அள்ளி வச்சு மீனாக இருந்துச்சுன்னா கீறின மீன்லாம் ஐஸில் வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிவிடுவோம். வெய்ய காட்டக்குள்ளே எடுத்து காய வச்சுக்கலாம். ஆனால் அரை காய்ச்ச காஞ்சதை அள்ளி வச்சு மூடுறோம்ல, அது ஒரு 5-6 நாளைக்கு தொடர் மழைனா அது வீணாக போயிடும். 50,000 1 லட்ச ரூபா அவுட் ஆகிடும். தொழிலில் இந்த கருவாட்டு தொழிலில் எனக்குன்னு சொல்லம்மா, இந்த பகுதியில் தொழில் செய்கிற கருவாட்டு வியாபாரிங்களுக்கெல்லாம் மழை நாளையில் நிறைய நஷ்டம் வரும். ஏன்னா அவங்க உப்பு அதிகமாக போகிறதுனால பாதி தேத்திடுவாங்க. நம்ம வந்து உப்பு சால்ட் அதிகமாக சேர்க்காதனால நிறைய அடி வாங்குது. சரிம்மா, இப்போ நீங்கள் நிறைய கஷ்டத்தை கடந்து தான் இந்த கருவாடு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாட்டிலேயே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த கருவாடு டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த கருவாடு ரொம்ப ருசியாக இருக்குன்னு சொல்லுவீங்க? கருவாட்டில் ஒரு கருவாட்டில் ஒரு மருத்துவ குணமும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்கு. சுறாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மருத்துவ குணம் தான் ஃபுல்லாக. அது டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுப்பாங்க, மாசமாக இருக்கிறவங்க சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு வேண்டி அதெல்லாம் கொடுப்பாங்க. சுறா, திருக்க, குருவி திருக்க, அதெல்லாம் ஃபுல்லாக 100 மருத்துவ குணம். அது உடம்பு வலியில் இருக்கிற நம்மளாம் அந்த சுறா மீனை காரமாக குழம்பு சாப்பிட்டா உடம்பு வலி தன்னால் போயிடும். மருந்து மாத்திரையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சரி. அது தலைவலி இருக்கிறவங்களுக்கு, கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சுறா
திருக்கையெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அந்த பிரச்சனையே வராது. அது மாதிரி அந்த தோவை பொடி இருக்குல்ல, மாம்பழ தோவை, அதெல்லாம் அந்த குடல் அஜீரணமாகாத இருக்குல்ல, புசுன்னு மந்தமா, அந்த தோவை மீனை பூண்டு மிளகு நசுக்கி போட்டு காரமாக குழம்பு சாப்பிட்டா பசி தீவனை ஒண்டி போடும். சரி. சாப்பாடு நிறைய சாப்பிடலாம். அதெல்லாம் அதுலேயும் மருத்துவ குணம் இருக்கு. நெத்திலி எல்லாம் டேஸ்ட்டு. நெத்திலியில் வந்து 100% புரோத சத்து இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் நல்லா 65 மாதிரி பொரிச்சு கொடுக்கலாம் நெத்திலியை. நான் வர்றவங்கள்ட்ட சொல்லி தான் கொடுப்பேன், பிள்ளைங்களுக்கு நல்லது, 100% புரோத சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த வாழையெல்லாம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான், வஞ்சிரம்லாம் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது தான். வஞ்சிரம்லாம் ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொடுவா எல்லாம் எந்தெந்த சீசனில் என்னென்ன மீன் கிடைக்குதோ எல்லாமே நான் வாங்கி போட்டுருவேன். அதிகமாக வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுவேன். அதில் எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மீன்ல என்ன மருத்துவம் இருக்கோ அதே மாதிரி கருவாடுலேயும் இருக்குமா? இருக்குமா. இல்லை உப்பு அதிகமாக நம்ம போடுறதுனால கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அது எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? அந்த உப்பை எடுக்கிறதுக்கு வெந்நீரில் நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் அள்ளி போட்டு எடுத்துட்டா உப்பு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கருவாட்டில் உப்பு அதிகம் கிடையாது. நம்ம அப்படி சொல்கிறதும் இல்லை. நம்ம கருவாடை வாங்குறவங்கள பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டே வாங்க, கருவாடை பிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டே நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு தான் நம்ம சொல்கிறது. ஏன்னா நம்ம அரை உப்பு போடுறதுனால. ஆனால் வெளியில் சால்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது சால்ட் எடுக்கிறது தண்ணியை கொதிக்க வச்சு அதில் அள்ளி போட்டு எடுத்துட்டா சால்ட் ஃபுல்லாக இறங்கிடுதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சமைக்கிறான். ஓகே. இப்போ கருவாடு நம்ம ஸ்பெஷலாக இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு கருவாட்டு குழம்பு உங்கள் ஸ்டைலில் வச்சா எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது. அதனால ஒரு கருவாட்டு குழம்பு நீங்கள் எப்படி செய்வீங்க அதை அப்படியே சொல்லுங்கள். நான் சும்மா சிம்பிளாக தான்டா செய்வேன். அது காய்கறி நிறையா கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதுவும் கருவாட்டு குழம்புனா 2 நாளைக்கு சுட வச்சு சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி நிறையா போடுவோம் நான். அதுவும் வாசமான கருவாடு தான் போடுவோம், பெரிய துண்டு கருவாடு, கொடுவா, இந்த வஞ்சர பீஸ் எல்லாம் போட்டு முள்ளெல்லாம் நல்லா நசுக்கி போட்டு காய்கறிலாம் போட்டு குழம்பு வச்சா அப்படி அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கருவாடு பற்றி பேசணும், கருவாட்டோட பயன்கள் சொன்னீங்க, கருவாட்டு குழம்பு சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து பார்த்தீங்கன்னா இப்போது மீனில் மதிப்பு கூட்டு நிறைய செய்கிறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் கருவாட்டில் எதுவும் மதிப்பு கூட்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு மசாலா கருவாடெலாம் போட்டேன்டா. மசாலா கருவாடுன்னா அது மீனை வாங்கிட்டு வந்து அது வேலை அதிகமாக கொடுக்கும். அது கொஞ்சமாக செய்யக்குள்ளே செய்யலாம். இது மாதிரி நம்ம கடைங்களுக்கு நிறையா ரெடி பண்ணணும், சப்ளை பண்ணணும். மீன் வாங்கிட்டு வந்து வேலை செய்கிறது ஒரு பக்கம்னா கருவாடு பாக்கெட் போடுறது ஒரு பக்கம், வேலை ஹெவியாக இருக்குது. அது முன்னாடி ஸ்டார்டிங்லேயே மசாலா கருவாடெலாம் போட்டோம். அது எங்கள் பாப்பா அந்த பயிற்சி எல்லாமே எடுத்துக்கிச்சு. அதை கட்லெட் போடுறது, நூடுல்ஸ் செய்யறது, பிஸ்கட் செய்யறது எல்லாம் இங்கே மீன்வள பல்கலைக்கழகத்துல இருந்து மெட்ரோவில் வந்து பயிற்சி கொடுத்தாங்க. அது எல்லாமே அது எடுத்துக்கிச்சு. மசாலா கருவாடு நான் போடுவேன், மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாயெல்லாம் போட்டு நாங்கள் தான் போட்டு சேல்ஸும் பண்ணணும். நான் வேலை ஹெவியாக இருக்கும், அதனால இதை பார்த்தாகணுமேன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். இப்போ வந்து கருவாட்டு தொழிலில் நிறைய சவால் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிறைய சவால்லாம் கடந்து இந்த தொழில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் 15 வருஷம். இப்போ 1 வருஷம் 2 வருஷம் பண்ணிட்டு தொழிலே வேணான்னு சொல்லிட்டு விட்டு போறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. 15 வருஷமா நீங்க தொடர்ந்து பண்ண எது காரணம்னு சொல்லுவீங்க? நான் இந்த தொழில பெருசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சுதான், விட்டுட்டு போக முடியாது. இது வந்து இந்த சந்தை கடைக்கு எடுத்துட்டு போறதா சரி, சந்தை சரியில விட்டுடலாம். இது மளிகை கடைகளுக்கு நம்ம ஜாமான் போடுற மாதிரி, மளிகை ஜாமான் போடுற மாதிரி இதை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம். இப்போ 10 ஹோல்சேல் வியாபாரி இருக்கிறாங்க. இப்போ இந்த மீன் வரத்தே அதிகமாகிடுச்சு, மீன் கிடைக்காதனால இப்போ மீன் ரேட்டெல்லாம் ட்ரிபிள் ரேட்டாக விற்கிது. இந்த டைமில் கூட நம்ம மளிகை கடைங்களுக்கு கருவாடு போட்டே கொடுத்தா வர ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அதனால இதெல்லாம் விட முடியாதுடா. இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, பெருசாக கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கிறோம். கவர்மெண்ட்லேயும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வெளிநாட்டுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணி போடுற மாதிரியெல்லாம் அதுக்கு உள்ளால பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கேவிகே வேளாண் துறையில எல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க, அங்கெல்லாம் போய் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் வந்துருக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புகிற மாதிரி. இப்போ சிங்கப்பூர் அங்கே வெளிநாடு போகிறதெல்லாம் வந்து 5 கிலோ 10 கிலோ, இங்கே ஒரு பையன் 100 பாக்கெட் வாங்கிட்டு போவாங்க. சரி, சிங்கப்பூரில் போய் சேல்ஸ் பண்ணுறது நெத்திலி வாழையெல்லாம். அதே நம்மளே இங்கே நேரடியாக அதை கவர்மெண்ட் மூலியமாக அனுப்புறதா செஞ்சு கொடுக்கலான்னு தான் இருக்கிறேன். அந்த மாசி கருவாடு உற்பத்தி பண்ணுறது பயிற்சி எடுத்துக்கிட்டேன், அதெல்லாம் செய்வேன் செஞ்சு. ஆனால் இதை விட முடியாது, விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. நஷ்டம் வந்தாலும் இதை வச்சு நம்ம தொழில் பண்ணி தான் ஆகிற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன்.
கண்டிப்பா உங்களோட தொழில் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு நீங்க நினைச்ச மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ற அளவுக்கு பிசினஸ் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷமா. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க மக்களுக்கு. ஆ இப்போ வந்து உங்களை யாராவது கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அப்போ உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஆடியோவை ரேடியோல கேட்டுட்டு ம். இப்போ இந்த கருவாடு வாங்கணும், உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? கொடுக்குறேம்மா, ஃபோன் நம்பர் கொடு. ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லிடுறீங்களா? சொல்கிறேன்டா. 96 26 89 0062. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா நீங்க எடுத்து பேசலாம். இது வாட்ஸ்அப் நம்பர் தான். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்புக்கு இதே நம்பர் தான். சரி. இப்போ வந்து நிறைய நல்ல விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. உங்களோட இந்த பிஸியான வேலையில எங்களுக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனுக்கும் அதிரை எஃப்எம் மக்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த கருவாட்டு தொழிலை வந்து எல்லா மக்களும் பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய ஆர்டர் கொடுக்கணும். அதன் மூலியமா நான் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இன்னும் சுகாதாரமான முறையில் சேல்ஸ் பண்ண நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அதிராம்பட்டின எஃப்எம்முக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்மா.